ஹலோ கைஸ், இப்போ ஸ்டம்பிள் கைஸ் தான் விளையாட போகிறோம் இன்னைக்கு. ஸ்க்ரீன்லேயே தெரியும். ஸ்டம்பிள் கைஸ். போன வாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் ஆட் வந்துச்சு. அப்புறம் தான் போய் பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் ஆனது போய் நின்றுச்சு நடுவுலையே. அதனால் இப்போ திரும்பி அதே டைமில் தான் எடுக்கிறேன். பார்ப்போம். நான் கேமுக்குள்ளே போயிட்டு பண்ணுறேன். நான் ஆட் எல்லாமே பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ போய் இது பார்ப்போம். கஸ்டம் கேமில் தான் ஆட் இல்லாமல் வருது. 32ல் நமக்கு வந்து 10 போடுது. ஓகே, 10 பேரில் நான் உள்ளே போயிருக்கேன். எனக்கு பிடிச்சது இந்த பிளாக் டேஷ் தான். இதுதான் நல்லா இருக்கும். பிடிக்கும். நம்ம வந்து ரெண்டாவது லெவலும் பிளாக் டேஷ் சர்வைவல் மாதிரி தான் போடுவோம். ரேஸ் மாதிரி போட்டால் கண்டிப்பாக நான் தோற்றுருவேன். அதனால சர்வைவல்லே போடுறேன். ஓகே, திரும்பி பிளாக் டேஷ். அதுக்கப்புறம் ஹனி ட்ராப் எனக்கு வருது. ஹனி ட்ராப்னா அந்த தேனில் இருந்து கீழே. அதுவா? அது இங்கே இருக்குது பாரு, ஹனி ட்ராப். கிளியராக அதுதான். ஓகே க்ரியேட் பண்ணிடுவோம். கிரியேட்டிங் பார்ட்டி ஆட் பண்ணால் தவிர ப்ளே கொடுத்தாச்சு. ஃபைண்டிங் ரூம் கிடையாதுடா. நான் தான்டா க்ரியேட்டே பண்ணேன். அப்போ ஏன்டா ஃபைண்டிங் ரூம்? ஓகே, லோடிங் ஆகுது. பிளாக் டேஷ் தான். ஆமாம், நான் தானே க்ரியேட் பண்ணேன். கூட 10 பேர் வந்துருக்காங்க. 10 பேர் 5 பேர் தான். வாக்கெலாம் கொடுத்துருக்கேன். 5 பேர். அதுக்கப்புறம் வாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். வின் பண்ணுவேன். பார்ப்போம். ஸ்பீக்கர் பில்லுன்னு கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கரில் கேட்காத மாதிரி பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். இங்கே பாருங்க, எமௌண்ட்டு அதை ஜம்ப் பண்ணுறேன். குதிரை எமௌண்ட்டை போட்டுட்டு அவுட் ஆகிருப்பாங்க. ஆமாம், இன்விசிபிள். இது இமாகு மரியாதை. இமாகு இது தான். இமாகு கேரக்டர் தான். அது ஸ்டார்டிங் யூடியூபர் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த கல்வி இப்போ ஸ்டார்டிங்லேயே 5 இதுனா அப்போ செகண்ட் லெவலில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஐ திங்க் ஒரு 3 பேர் இருக்கும். கடைசியில் 2 பேர். அது 40 வரும். அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு. என்னது? ஓகே, அடுத்தது வந்துடுச்சு. அதே பிளாக் டேஷ் தான் நானும் சூஸ் பண்ணேன். அதே டோன்ட் ஃபால். 2 பேர். நான் சொன்ன மாதிரி 2 பேர். அதுக்கப்புறம் வந்து இது ஹனி ட்ராப். 2 பேர். ஒருத்தர் ஹனி ட்ராப் எனக்கு விளையாட தெரியாது. அதாவது ஒன்றே ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு போட்டேன். ஹனி ட்ராப் சுத்தமாக வராது எனக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹனி ட்ராப். எனக்கு அதான் அது பிடிக்கும். தொட்டால் ஒன்று விழுந்து தரும். ஒருத்தனை ஓட்டுவாங்க. டிஃபிகல்ட்டாக பண்ணுறா. வந்துச்சு. ஓகே எல்லாருமே அவுட்டு. என் கூட இன்னொருத்தன் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கான். அவன் வருவானா? ஒலி 3 பேர். எப்படி எனக்கு தெரியாது. இதுலேருந்து ஒருத்தன். ஓகே, ஹனி ட்ராப் நான் தானே போட்டேன். எனக்கு தெரியாதடா அதே. ஓகே, இப்போ நீ எந்த சைடு ஜம்ப் பண்ண? அவ்வளோதான். சரியா இருக்கும். அதில் ரொம்ப நேரம் நிற்கலாம். ஆனால் அதில் கொஞ்ச நேரம் தான் நிற்க முடியுது. எனக்கு தெரியல. அதில் வந்து ஸ்டக்காக நின்றுவோம் போல. எனக்கு புரியுது. இங்கே வின்னரு. ஓவர். நம்ம தான் வின்னரு. நம்ம சூஸ் பண்ணோம். அதான் நம்ம தான் வின்னரு. அது ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம கட்டை தான் வச்சுருக்கோம். கோல்டுலாம் வேணும். அப்போ தான் ப்ரோ பிளேயராக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம்.
அதோட விருப்பம் வந்து தர்ஷக் கேமிங். பை பாய். பை பாய்.